இடமிருந்து எழுந்து அவள் அருகில் வந்தான். சீதா மகாலட்சுமியிடம் போனாள். அவர்களுக்கு கேட்காத வண்ணம் சொன்னான். மானசாதேவி, உன்னிடம் நான் தனியே பேச வேண்டும். எனக்கு பேச பிடிக்கவில்லை என்று கடித்த பற்களிடையே வார்த்தைகளை துப்பினாள். எனக்கு இருக்கே, அதுக்கு வேற ஆளை பாருங்க. வேற ஆளை பார்த்து கொள்ளட்டுமா? கண்ணோரம் சுருங்க சிறு புன்னகையுடன் மன்மதனாய் கேட்கவும், பார்த்துவிட்டு அது என்ன பெரிய பருப்பு போல வேற ஆளை பார்த்து கொள்ளட்டுமா என்று கேள்வி. ஏய் தேவி, என்னடி முறைக்கிற தானே? இந்த முறப்பையெல்லாம் சென்னையில் கண்டவன் தானே உன் அத்தான். நான் புதிதாகவா நீ கடலளவு கண்களை விரித்து முறைப்பதை காண்கிறேன்? இங்கே பாருங்க, நான் உங்கள் அத்தை மகளோ இங்கே பாருங்க, நான் உங்கள் அத்தை மகனோ அல்லது உங்ககிட்ட கை கட்டி வேலை பார்க்குற பொண்ணுன்னோ நினைத்து அதிக சுதந்திரம் எடுத்து என்னிடம் பேச வேண்டாம். எனக்கு அது பிடிக்காது என்ற மானசா தாயை பார்த்து, அம்மா ரொம்ப அசதியாக இருக்குது, நாம் பக்கத்து அறைக்கு